டேட்டா ப்ரீ ப்ராசஸிங். டேட்டா ப்ரீ ப்ராசஸிங்கில் நம்ம என்னென்ன டாஸ்க்லாம் இருக்குன்னு பார்க்கணும். அதுக்கு முன்னால் எதுக்கு நம்ம டேட்டா ப்ரீ ப்ராசஸ் பண்ணணும்னா அக்யூரசி, அதுக்கப்புறம் கம்ப்ளீட்னஸ், கன்சிஸ்டன்சி, டைம்லினஸ், பிலீவபிலிட்டி, இன்டர்பிரட்டபிலிட்டி, மொத்தம் 6 இது இருக்குது. இதுதான் நம்ம டேட்டாவை வந்து, அதாவது இது எதுனா டேட்டாவோட ஹவு த டேட்டா இஸ் குவாலிட்டி, ஹவு டேட்டா குவாலிட்டி, எவ்வளோ டேட்டா குவாலிட்டியாக இருக்குது, ஹவு எஃபிஷியன்ட் த டேட்டா இஸ், ஹவு எவ்வளோ அக்யூரேட்டான டேட்டா இருக்குது, அதை அக்யூரேசி சொல்லுது. கம்ப்ளீட்டான டேட்டா இருக்கா, கன்சிஸ்டன்சி, டைம்லினஸ், பிலீவபிலிட்டி, இன்டர்பிரட்டபிலிட்டி, இந்த மாதிரி 6 ஃபேக்டர்ஸ் இருக்குது. அதில் தான் அக்யூரன்ஸ்னால் கரெக்டாக ராங், அக்யூரேட் ஆர் நாட்டு. கம்ப்ளீட்னஸ்னால் நாட் ரெக்கார்டட் ஆர் அன்அவைலபிள். கன்சிஸ்டன்ஸ்னால் சம் மாடிஃபைட் பட் சம் நாட்டு, சிலது மாடிஃபை இருக்குது, சிலது மாடிஃபை ஆகலை. டைம்லினஸ், டைம்லி அப்டேட்டு, கரெக்டாக நேரத்துக்கு ஏற்ற மாதிரி கரெக்டான டேட்டா வர்றதா கரெக்டான இதில் அப்டேட் ஆகிருக்கா அது. அதில் பிலீவபிலிட்டி, ஹவு ட்ரஸ்டபிள் த டேட்டா ஆர் கரெக்டு, டேட்டா எந்த அளவுக்கு உண்மையானது. இன்டர்பிரட்டபிலிட்டி, ஹவு ஈஸிலி த டேட்டா கேன் பி அண்டர்ஸ்டுட், எவ்வளோ பார்த்தோன்னே எப்படி டக்குன்னு புரிஞ்சிருது, அதான் ஹவு ஈஸிலி த டேட்டா கேன் பி அண்டர்ஸ்டுட். அப்புறம் இதில் முக்கியமான டாஸ்க் என்னென்னா மொத்தம் 4 டாஸ்க் தான் உண்டு. ஒன்று டேட்டா கிளீனிங், டேட்டா இன்டகிரேஷன், டேட்டா ரிடக்ஷன், டேட்டா டிரான்ஸ்ஃபார்மேஷன் அண்ட் டேட்டா டிஸ்கிரிட்டிசேஷன். டேட்டா கிளீனிங்னா ஃபில் இன் மிஸ்ஸிங் வேல்யூ, ஸ்மூத் நாய்ஸி டேட்டா, ஐடென்டிஃபை ஆர் ரிமூவ் அவுட்லயர்ஸ் அண்ட் ரிசால்வ் இன்கன்சிஸ்டன்சி. டேட்டா வந்து ஏதாச்சும் ஒரு வேல்யூ மிஸ் ஆகிருந்துச்சுன்னா அந்த இடத்துல நம்ம அதான் டேட்டா கிளீனிங், மிஸ் ஆகிருக்கிற வேல்யூ. அப்புறம் ஸ்மூத் நாய்ஸி டேட்டா, ஏதாச்சும் டேட்டா தப்பான என்ட்ரு பண்ணியிருந்தாங்கன்னா அதான் நாய்ஸி டேட்டா. தப்பாக என்ட்ரு பண்ணியிருக்க டேட்டா வந்து நம்ம ஸ்மூத்திங் டெக்னிக் மூலமாக இது பண்ணுவோம், அதனால தான் ஸ்மூத் நாய்ஸி டேட்டான்னு கொடுத்துருவாங்க. ஐடென்டிஃபை ஆர் ரிமூவ் அவுட்லயர்ஸ்னால் நமக்கு தெரியும் இருக்கிற அந்த டேட்டாவுக்கு வந்து சம்மந்தமே இல்லாத டேட்டா இருக்கும், அதை நம்ம ரெக்டிஃபை பண்ணி ரிமூவ் பண்ணணும். அப்புறம் இன்கன்சிஸ்டன்சி, அதை அப்புறம் அண்ட் ரிசால்வ் இன்கன்சிஸ்டன்சி, டேட்டாவில் இருக்க இன்கன்சிஸ்டன்ட் டேட்டாவை ரிமூவ் பண்ணுறது. இதுதான் டேட்டா கிளீனிங்கில் மொத்தம். இதோட டாஸ்க் என்னென்னா டேட்டா கிளீனிங், இன்டகிரேஷன், ரிடக்ஷன், டிரான்ஸ்ஃபார்மேஷன். இதில் என்னென்ன டேட்டா கிளீனிங்கில் என்ன வருதுன்னா, ஒன்று வேல்யூ மிஸ் தான் இருக்கிறது, அதுக்கப்புறம் வந்து ஸ்மூத் நாய்ஸி டேட்டா, தப்பான டேட்டா என்ட்ராக இருக்கிறது, அப்புறம் சம்மந்தமே இல்லாத வேல்யூ, ஐடென்டிஃபை ஆர் ரிமூவ் அவுட்லயர்ஸ், அப்புறம் அண்ட் ரிசால்வ் இன்கன்சிஸ்டன்சி, டேட்டா கன்சிஸ்டன்சி இல்லாமல் இருக்கிறது. அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இன்கன்சிஸ்டன்சி, சம் மாடிஃபை, சில இது மாடிஃபை இருக்கும், சில இது மாடிஃபை இருக்காது, ப்ராப்பராக இருக்காது. அதான் கிட்டத்தட்ட இதுலேயும் 4 தான். மிஸ் வேல்யூ, அப்புறம் ஸ்மூத் நாய்ஸி டேட்டா, ஐடென்டிஃபை ஆர் ரிமூவ் அவுட்லயர்ஸ் அண்ட் ரிசால்வ் இன்கன்சிஸ்டன்சி. இதான் டேட்டா கிளீனிங். அதுக்கப்புறம் டேட்டா இன்டகிரேஷனாலே தெரியும், மல்டிபிள் நிறைய இதை ஒன்றா சேர்த்து சேர்க்குறது. அதான் கொடுத்துருவாங்க. மல்டிபிள் டேட்டா பேஸையும் டேட்டா க்யூப் இதெல்லாத்தையும் நம்ம ஒன்றா சேர்த்தா அதான் டேட்டா இன்டகிரேஷன். 3வது வந்து என்னென்னா டேட்டா ரிடக்ஷன், டைமென்ஷனாலிட்டி ரிடக்ஷன், நியூமரசிட்டி ரிடக்ஷன், டேட்டா கம்ப்ரஷன். அதாவது ரிடக்ஷன்னா குறைக்கிறது, அதான் டைமென்ஷன், ஒரு டைமென்ஷனை குறைக்கிறது, அப்படின்ட்டா நியூமரசிட்டியாக குறைக்கிறது, அப்படின்ட்டா டேட்டாவை கம்மியாகிறது. இதுதான் டேட்டா ரிடக்ஷன். அப்புறம் டேட்டா டிரான்ஸ்ஃபார்மேஷன் அண்ட் டேட்டா டிஸ்கிரிட்டிசேஷன். டேட்டா டிரான்ஸ்ஃபார்மேஷன் அண்ட் டேட்டா டிஸ்கிரிட்டிசேஷனாலே நார்மலைசேஷனும் கான்செப்ட் ஹைரார்கி ஜென்ரேஷனும் வரும். அது பின்னால் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம எதுக்கு டேட்டா ப்ரீ ப்ராசஸ் பண்ணுறோன்னா நான் சொல்லிட்டேன். அக்யூரசி, கரெக்ட் ஆர் நாட், ராங், அக்யூரேட் ஆர் நாட். அப்புறம் கம்ப்ளீட்னஸ்னு, நாட் ரெக்கார்டட், அன்அவைலபிள். அப்புறம் கன்சிஸ்டன்சி, சில இது மாடிஃபை இருக்கும், சில இது தான் இருக்காது, டேங்லிங் இதை மாதிரி இருக்கும். இப்போ டைம்லினஸ், டைம்லி அப்டேட். அப்புறம் பிலீவபிலிட்டி, ஹவு ட்ரஸ்டபிள் த டேட்டா ஆர் கரெக்ட். அப்புறம் இன்டர்பிரட்டபிலிட்டி, ஹவு ஈஸிலி த டேட்டா கேன் பி அண்டர்ஸ்டுட் ஆகிறது. இதில் நான் டாஸ்க் என்னென்னு 4 வச்சுருக்கேன். முதல்ல டேட்டா கிளீனிங், இன்டகிரேஷன், ரிடக்ஷன், டேட்டா டிரான்ஸ்ஃபார்மேஷன் அண்ட் டேட்டா டிஸ்கிரிட்டிசேஷன். டேட்டா கிளீனிங்னா என்னென்னு தெரியும், மிஸ் ஆகிருக்கக்கூடிய வேல்யூ, அதுக்கப்புறம் டேட்டா தப்பாக என்ட்ரு ஆகிருக்கக்கூடிய வேல்யூ, அப்புறம் சம்மந்தமே இல்லாத வேல்யூ, அப்புறம் ரிசால்வ் இன்கன்சிஸ்டன்சி, சில இது அப்டேட் ஆகி சில இது அப்டேட் ஆகாமல் இருக்கிறது. அதான் கொடுத்துருக்காங்க. ஃபில் இன் மிஸ்ஸிங் வேல்யூ இருக்கா, ஸ்மூத் நாய்ஸி டேட்டா, ஐடென்டிஃபை ஆர் ரிமூவ் அவுட்லயர்ஸ் அண்ட் ரிசால்வ் இன்கன்சிஸ்டன்சி. அப்புறம் டேட்டா இன்டகிரேஷன்லாம் சொல்லியிருக்கேன். வேரியஸ் இதை ஒன்றா இணைக்கிறது தான் இன்டகிரேஷனாக ஜாயின் பண்ணுறது. அதான் இன்டகிரேஷன் ஆஃப் மல்டிபிள் டேட்டாபேஸ், டேட்டா க்யூப்ஸ் ஆர் ஃபைல்ஸு. அப்புறம் டேட்டா ரிடக்ஷன், டேட்டாவை குறைக்கிறது, ஒரு டைமென்ஷனாக ரிடக்ஷன் பண்ணுறது. அப்படின்ட்டா நியூமரசிட்டி ரிடக்ஷன். அப்புறம் டேட்டா கம்ப்ரஷன். அப்புறம் டேட்டா டிரான்ஸ்ஃபார்மேஷன் அண்ட் டேட்டா டிஸ்கிரிட்டிசேஷன். அதில் மொத்தம் 2 தான். நார்மலைசேஷன், கான்செப்ட் ஹைரார்கி ஜென்ரேஷன். இப்போ டேட்டா கிளீனிங் பற்றி பார்ப்போம். டேட்டா இன் த ரியல் வேர்ல்ட் இஸ் dirty. Lot of potentially incorrect data. Example, instrument faulty, human or computer error, transmission error. டேட்டா வந்து ரியல் வேர்ல்டில் நமக்கு அப்படியே கிடைக்கக்கூடிய டேட்டாவில் வந்து டர்ட்டியாக தான் இருக்கும். நிறைய ஒன்றா கொலாப்ஸ் ஆகி நிறைய டேட்டா அப்படியே தான் இருக்கும். இதை பொறுத்தளவில் என்னென்னா நிறைய லாட் ஆஃப் பொட்டென்ஷியலி இன்கரெக்ட் டேட்டா இருக்குது. காரணம் என்னென்னா இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபால்ட்டி, ஹியூமனாக இருக்கலாம், அப்படி இல்லாட்டா கம்ப்யூட்டர் இருக்கலாம், அப்படி இல்லாட்டா டிரான்ஸ்மிஷன் ஆகும்போது எரராக இருக்கலாம்.
இதுதான் சொல்கிறாங்க. அதில் இன்கம்ப்ளீட்னா எப்படி நடக்கும்னா, லேக்கிங் ஆட்ரிபியூட் வேல்யூ, லேக்கிங் சர்டன் ஆட்ரிபியூட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் கண்டெயின் ஒன்லி அக்ரிகேட் டேட்டா. அதாவது என்ன, டோட்டல் வேல்யூ மட்டும் தான் வந்திருக்கும், இல்லாட்டா அந்த ஆட்ரிபியூட்டில் ஒரு பார்ட் மட்டும் தான் வந்திருக்கும். அதான் இன்கம்ப்ளீட், ஃபுல்லாக ஆகாமல் இருக்கிறது மிஸ்ஸிங் டேட்டா. லேக்கிங் ஆட்ரிபியூட் வேல்யூஸ், லேக்கிங் சர்டன் ஆட்ரிபியூட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் கண்டெய்னிங் ஒன்லி அக்ரிகேட் டேட்டா. அப்புறம் நாய்ஸி, கண்டெய்னிங் நாய்ஸ், எரர் ஆர் அவுட்லேயர்ஸ். எக்ஸாம்பிள் சேலரி இஸ் ஈக்குவல் டு -100. இந்த மாதிரி ஒரு வேல்யூ நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம், -100ன்னு சொல்லி சம்மந்தமே இல்லாமல் இருக்கிறது தான் நாய்ஸி வேல்யூ. இன்கன்சிஸ்டன்ட்னு சொல்லுவோம். கண்டெய்னிங் டிஸ்கிரிபனன்சி இன் கோட் ஆர் நேம்ஸ். டிஸ்கிரிபன்சி அப்படின்னா என்னென்னா டிஃப்ரெண்ட், கண்டெய்னிங் டிஃப்ரெண்ட் இன் கோட் ஆர் நேம்ஸ். ஏஜ் 42, பர்த்டே 3/7/2010. இது சம்மந்தமே இல்லை, இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது டேட்டா. அதே மாதிரி ரேட்டிங் 1, 2, 3, இப்போ ரேட்டிங் ABC. இதனால் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நம்ம ரெண்டுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கிறது தான் இன்கன்சிஸ்டண்ட்டு. அப்புறம் இன்டென்ஷனல், நோக்கத்தோடு கொடுக்குறது. எக்ஸாம்பிள் என்னென்னா, ஜனவரி 1 தான் இவன் எல்லாரோட பர்த்டேவும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறது. இன்டென்ஷனல், நம்மளாக கொடுக்குறது, அது இன்டென்ஷனல். மொத்தம் 4 இது. முதல்ல இன்கம்ப்ளீட்டாக இருக்கிறது, அப்புறம் நாய்ஸ்னால் இது சம்மந்தமே இல்லாமல் கொடுக்குறது. இன்கன்சிஸ்டன்ஸ்னால் 2 இது ஏஜ் பர்த்டே கொடுத்துருக்காங்க, நம்ம அதுலேருந்து டெரைவ் பண்ணக்கூடிய வேல்யூ தப்பாக இருக்கிறது. இன்டென்ஷனல்னால் நம்மளா ஹியூமனாக இன்டென்ஷனாக கொடுக்குறது. அப்புறம் இன்கம்ப்ளீட், மிஸ்ஸிங் டேட்டா இஸ் நாட் ஆல்வேஸ் அவைலபிள். ஆமாம், எக்ஸாம்பிள் மெனி டூப்பிள்ஸ் ஹேவ் நோ ரெக்கார்டட் வேல்யூ ஃபார் செவரல் ஆட்ரிபியூட் சச் அஸ் கஸ்டமர் இன்கம் இன் சேல்ஸ் டேட்டா. இன்கம்ப்ளீட் ஆர் மிஸ்ஸிங் டேட்டா எப்போவுமே அவைலபிளாக இருக்காது. எதுக்கு, ஏன்னா நிறைய டியூபிள்ஸில் நோ ரெக்கார்டட் வேல்யூ ஃபார் செவரல் ஆட்ரிபியூட் சச் அஸ் கஸ்டமர் இன்கம் இன் சேல்ஸ் டேட்டா. மிஸ்ஸிங் டேட்டா மே பி டியூ டு எக்யூப்மெண்ட் மால்ஃபங்க்ஷன், இன்கன்சிஸ்டன்ஸ் வித் அதர் ரெக்கார்டட் டேட்டா அண்ட் தஸ் டெலிட்டட் டேட்டா நாட் என்டர் டியூ டு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். செர்டன் டேட்டா மே நாட் பி கன்சிடர்ட் இம்பார்ட்டன்ட் அட் அ டைம் ஆஃப் என்ட்ரி, நாட் ரிஜிஸ்டர் ஹிஸ்ட்ரி ஆர் சேஞ்சஸ் ஆஃப் அ டேட்டா. மிஸ்ஸிங் டேட்டா மே நீட் டு இன்ஃப்ரீட் அரைவிங் அட் அ கான்க்ளூஷன் பை ரீசனிங் ஃப்ரம் எட்னட். முதல்ல என்னென்னா, டேட்டா இன்கம்ப்ளீட், இப்படி மிஸ் ஆகிருக்க டேட்டா அந்த இடத்துல இன்கம்ப்ளீட்டாக இருக்க காரணம் என்னென்னா, டேட்டா நமக்கு எப்போவுமே கிடச்சிடாது, அந்த இடத்துல என்ன வேல்யூ பண்ணணும்னு சொல்லி நமக்கு கிடச்சிடாது. அதனால தான் கொடுத்துருக்காங்க. மெனி டியூபிள்ஸ் ஹேவ் நோ ரெக்கார்ட் வேல்யூ ஃபார் அ செவரல் ஆட்ரிபியூட் சச் அஸ் கஸ்டமர் இன்கம் இன் சேல்ஸ் டேட்டா. கஸ்டமரோட இன்கம் இவ்வளோதான்னு சொல்லி நம்மளால் சொல்லிட முடியாது, ஏன்னா அது டைம் பை டைம் மாறிட்டுருக்கும். அதனால் அந்த இடத்துல என்ன கொடுக்கணும்னு நம்ம தெரியாமல் விட்டு வச்சுருந்தோன்னா அந்த இடத்துல அது இன்கம்ப்ளீட்டாக தான் இருக்கும். அது மாதிரி வேறு எதனால் மிஸ்ஸிங் டேட்டா நடக்குன்னா, எக்யூப்மெண்ட் மால்ஃபங்க்ஷன், மிஷினில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருந்துச்சுனாலும் நம்ம என்ட்ரு பண்ண வேல்யூ கரெக்டாக என்ட்ரு ஆகாமல் இருக்கும். அதுக்கப்புறம் இன்கன்சிஸ்டன்ஸ் வித் அதர் ரெக்கார்டட் டேட்டா அண்ட் தஸ் டெலிட்டட். மற்ற டேட்டாவை சேர்த்து என்ட்ரு பண்ணும்போது இந்த டேட்டாவை ஒருவேளை தப்பான டேட்டாவாக கன்சிடர் பண்ணி டேட்டாவை டெலிட் பண்ணாலும் டெலிட் பண்ணிடும் அது. அப்புறம் டேட்டா நாட் என்டர் டியூ டு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். டேட்டா நம்ம என்ட்ரு பண்ணியிருக்க மாட்டோம், ஏன்னா நம்ம தவறான புரிதல்னால அதை என்ட்ரு பண்ணாமல் வந்துடும். அதான் டேட்டா நாட் என்டர் டியூ டு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். செர்டன் டேட்டா மே பி கன்சிடர்ட் இம்பார்ட்டன்ட் அட் த டைம் ஆஃப் என்ட்ரி. இதை விட மற்ற டேட்டா நம்ம இம்பார்ட்டன்ட் நினச்சி என்ட்ரு பண்ணியிருப்போம், இந்த டேட்டாவை கண்டுக்காம விட்டுருப்போம். அப்புறம் நாட் ரிஜிஸ்டர் இந்த ஹிஸ்ட்ரி சேஞ்சஸ் ஆஃப் டேட்டாவை சேஞ்ச் பண்ணும்போது நம்ம அதை ரிஜிஸ்டர் பண்ணாமல் விட்டுருப்போம். அதான் நாட் ரிஜிஸ்டர் ஹிஸ்ட்ரி சேஞ்சஸ் ஆஃப் டேட்டா. மிஸ்ஸிங் டேட்டா மே நீட் டு பி இன்ஃப்ரீட் அரைவிங் அட் அ கான்க்ளூஷன் பை ரீசனிங் ஃப்ரம் அ எவிடன்ஸ். இதான் கொடுத்துருவாங்க. முதல்ல என்னன்னா, டேட்டா எப்போவுமே நம்மகிட்ட அவைலபிளாக இருக்காது. நிறைய டியூபிள்ஸ்க்கு நோ ரெக்கார்டட் வேல்யூ ஃபார் எப்போவுமே ரெக்கார்டான வேல்யூ கிடச்சிருக்காது. அதனால தான் அதுக்கு தான் எக்ஸாம்பிள் என்ன, கஸ்டமர் இன்கம் இன் சேல்ஸ் டேட்டா. மிஸ்ஸிங் டேட்டா எதனால் வருதுன்னா, எக்யூப்மெண்ட் மால்ஃபங்க்ஷன், மிஷினோட பிரச்சனைனால. அப்புறம் இன்கன்சிஸ்டன்ட் வித் அதர் ரெக்கார்டட் டேட்டா அண்ட் திஸ் டெலிட்டட். அப்புறம் டேட்டா நாட் என்டர் டியூ டு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அப்புறம் செர்டன் டேட்டா மே நாட் பி கன்சிடர்ட் இம்பார்ட்டன்ட் அட் த டைம் ஆஃப் என்ட்ரி, நாட் ரெஜிஸ்டர் ஹிஸ்ட்ரி ஆர் சேஞ்சஸ் ஆஃப் அ டேட்டா. இப்படி நம்ம மிஸ் ஆகிருக்க டேட்டாவை என்ன பண்ணோம்னா, ஃபஸ்ட்டு இக்னோர் த டப்பிள், அதை அப்படியே இக்னோர் பண்ணிட வேண்டியதான். இதை தான் நம்ம எப்போவுமே வழக்கமாக பண்ணுவோம். அதான் யூஸ்வலி டன் when a class label is missing when doing classification. அப்புறம் நாட் எஃபெக்டிவ் when the percentage of missing value per attribute varies is considerably.
அதுக்கப்புறம் ஃபில் இன் த மிஸ்ஸிங் வேல்யூ மேனுவலி. முதல்ல நம்ம இக்னோர் பண்ணுறோம், அப்புறம் நம்மளாக மேனுவலாக என்ட்ரு பண்ணுறோம். இது வந்து ரொம்ப கஷ்டமான அப்ரோச். அது மாதிரி இல்லாமல் இன்ஃபீஸபிள், நம்மளால் எப்போவுமே கரெக்டாக எஃபிஷியண்ட்டாக கொடுக்க முடியாது. அப்புறம் ஃபில் இட் ஆட்டோமேட்டிக்கலி வித் அ குளோபல் கான்ஸ்டன்ட். இல்லாட்டா ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி மிஸ் ஆகிருக்க டேட்டாவில் வந்து அன்னோன் அப்படின்னு சொல்லி ஒரு புதுசாக ஒரு கிளாஸை இன்ட்ரடியூஸ் பண்ணி அதில் அன்னோன்னு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லாட்டா த ஆட்ரிபியூட் மீன் அந்த மொத்த வேல்யூவும் ஆவரேஜ் கண்டுபிடிச்சி சராசரியாக இந்த வேல்யூ தான் இருக்குன்னு சொல்லி கொடுக்குறது. இப்போ அதான் இங்கே கொடுத்துருவோம், அந்த ஆட்ரிபியூட் மீன் ஃபார் ஆல் சாம்பிள்ஸ் பிலாங்கிங் டு த சேம் கிளாஸ் ஸ்மார்ட்டர். அப்புறம் மோஸ்ட் ப்ராபபிள் வேல்யூ, சராசரியாக இந்த இடத்துல இந்த குத்துமைப்பு இந்த வேல்யூ தான் வரும். இன்ஃபரன்ஸ் பேஸ்ட் அசன் நம்ம ஏதாச்சும் ஒரு பைசியன் ஃபார்முலா அப்படிலாட்டா டிசிஷன் ட்ரீயை வச்சு கண்டுபிடிச்சி அந்த இடத்துல ஒரு வேல்யூ கொடுக்குது. இதான் வந்து டேட்டா மிஸ் ஆயிருந்துச்சுன்னா நம்ம பண்ணுறப்ப அதை ஓவர் கம் பண்ணுறது. இடத்துல வந்து நாய்ஸி டேட்டா. நாய்ஸ்னால் ரேண்டம் எரர் ஆர் வேரியன்ஸ் இன் அ மெஷர்டு வேரியபிள். இன்கரெக்ட் ஆட்ரிபியூட் வேல்யூ மேபி டியூ டு தப்பான டேட்டா ப்ரெசென்ட் ஆகிருக்கு. காரணம் என்ன, ஃபால்ட்டி டேட்டா கலெக்ஷன் இன்ஸ்ட்ருமெண்ட். இங்கேயும் மிஷினால் பிரச்சனை வரும். அப்படிலாட்டா டேட்டா என்ட்ரு பண்ணும்போது ஏதாவது தப்பு வந்திருக்கும். அப்படிலாட்டா டேட்டா டிரான்ஸ்மிட் ஆகும்போது ஏதாவது தப்பு வந்திருக்கும். அப்படிலாட்டா டெக்னாலஜி லிமிட்டேஷன், இன்கன்சிஸ்டன்ட் இன் நேமிங் கன்வென்ஷன், அதர் டேட்டா ப்ராப்ளம்ஸ் விச் ரெக்யூர் டேட்டா கிளீனிங், டூப்ளிகேட் ரெக்கார்டு, இன்கம்ப்ளீட் ரெக்கார்டு, இன்கன்சிஸ்டன்ட் டேட்டா. அதான் நாய்ஸி ரேண்டம் எரர் ஆர் வேரியன்ஸ் இன் அ மெஷர்டு வேரியபிள். இன்கரெக்ட் ஆட்ரிபியூட் வேரியபிள் மே பி டியூ டு ஃபால்ட்டி டேட்டா கலெக்ஷன் இன்ஸ்ட்ருமெண்ட். அப்புறம்லாட்டா டேட்டா என்ட்ரி ப்ராப்ளம், அப்புறம்லாட்டா டேட்டா டிரான்ஸ்மிஷன் ப்ராப்ளம், டெக்னாலஜி லிமிட்டேஷன், இன்கன்சிஸ்டன்ட் இன் நேமிங் கன்வென்ஷன். மற்ற டேட்டா ப்ராப்ளம் எப்படி வருதுன்னா டூப்ளிகேட் ரெக்கார்டாக இருக்கலாம், வந்ததே திருப்பி வரலாம், அப்படிலாட்டா அது இன்கம்ப்ளீட்டாக இருக்கலாம், இல்லாட்டா இன்கன்சிஸ்டன்ட் டேட்டாவாக இருக்கலாம். இந்த நாய்ஸி டேட்டாவை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணலான்னா 3 மெத்தட் இருக்குது. ஒன்று பின்னிங், இன்னொன்று ரெக்ரெஷன், இன்னொன்று கிளஸ்டரிங், இன்னொன்று கம்பைன்டு கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் அண்ட் ஹியூமன் இன்செப்ஷன். பின்னிங்னா ஒன்றுமே இல்லை. ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா அதுக்கு நடுவில் உள்ள ஈக்குவலான ஃப்ரீக்வன்சியை வச்சு நம்ம அந்த வேல்யூவை ஃபில் பண்ணுறது தான் பின்னிங். ஒன் கேன் ஸ்மூத் பை பின் மீன்ஸ் ஸ்மூத் பை பின் மீடியன், ஸ்மூத் பை பின் பவுண்ட்ரிஸ் எட்ஸெட்ரா. அப்புறம் வந்து ரெக்ரெஷன். ரெக்ரெஷன்னா என்னென்னா ஃபில்ட்ரி. இது வந்து என்னென்னா இதுக்காண்டி சில ஃபங்க்ஷன்லாம் யூஸ் சில ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃபங்க்ஷனை வச்சு டெரைவ் பண்ணுறது தான் ரெக்ரெஷன். ஸ்மூத் பை ஃபிட்டிங் அ டேட்டா இன்ட்டு ரெக்ரெஷன் ஃபங்க்ஷன். கிளஸ்டரிங்னா டிடெக்ட் அண்ட் ரிமூவ் அவுட்லேயர்ஸை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம என்ன வெளியே கிடைக்கோ அதை போடுறது தான் கிளஸ்டரிங். அதான் டிடெக்ட் அண்ட் ரிமூவ் அவுட்லேயர்ஸ். கிளஸ்டரிங்னா என்னென்னா டிடெக்ட் அண்ட் ரிமூவ் அவுட்லேயர்ஸ். கம்பைன் கம்ப்யூட்டர் அண்ட் ஹியூமன் இன்செப்ஷன். டிடெக்ட் சஸ்பீஷியஸ் வேல்யூ அண்ட் செக் பை ஹியூமன். ஏதாச்சும் ஒரு வேல்யூ வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்ததோ இல்லாட்டா ரொம்ப சந்தேகத்துக்குரிய வேல்யூவாக இருந்துச்சோ அதை ஹியூமனை வச்சு செக் பண்ண சொல்லலாம். அதான் இப்போ பின்னிங்கில் வந்து நான் மொத்தம் சொன்னேன். ஸ்மூத் பை பின் மீன்ஸ், ஸ்மூத் பை பின் மீடியன், ஸ்மூத் பை பின் பவுண்ட்ரிஸ். 3 இது இருக்குது. அதில் இருந்து பார்க்கலாம். ஸ்மூத் பை பின் மீன்ஸ்னால் இது நமக்கு தெரியும். ஆவரேஜ் 4, 8, 9, 15 இந்த 4 வேலையும் நம்ம ப்ளஸ் பண்ணி ஆவரேஜ் ப்ளஸ் பண்ணோம்னா 36 கிடைக்கும். இது டிவைடட் பை 4 போட்டோம்னா ஆன்சர் 9 கிடைக்கும். பின் 1 ஃபஸ்ட்டு 4 வேல்யூக்கு. அடுத்தால 21, 21, 24, 25 இந்த 4 வேல்யூ இருக்குது. இந்த 4 வேல்யூவும் ப்ளஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து 91 டிவைட் பை 4 அப்போ வந்து 22 பாயிண்ட் சம்திங் வரும். நம்ம 23 போட்டுக்கணும். அதில் பின் 3 அதுக்கு நம்ம அந்த 4 வேல்யூவும் ஆட் பண்ணி பார்த்தோம்னா 117 டிவைட் பை 4 நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து 29. ஸோ இதான் 3 இதோட மீன். பவுண்ட்ரிஸ்னால் என்னென்னா ஃபஸ்ட்டு வேல்யூவும் லாஸ்ட்டு வேல்யூ, அதாவது என்னென்னா 4, 15 இதை ரெண்டையும் படிச்சுட்டு இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வேல்யூ எதுன்னு பார்க்கணும். இப்போ 4 இருக்குது, 4க்கு பக்கத்துலேயே 4 தான் இருக்குது, அதனால் 4 போட்டிருக்கோம். அடுத்துல 8க்கு பக்கத்தில் 15 4ஆன்னு பார்க்கணும். 8க்குன்னா நம்பர் சொல்கிறேன். 8லேருந்து 9, 10, 11, 12, 13, 14, 15 7 நம்பர் இருக்குது. இதே 4னா 5, 6, 7, 8 4 டிஃப்ரென்ஸ் தான். அதனால் 8 வந்து 4க்கு தான் பதில் இருக்குது. அதனால் பவுண்ட்ரிஸ் எது பக்கத்தில் இருக்கோ 4. 9க்கு வந்து 4 பக்கமாக 15 பக்கமானு பார்க்கணும். 9லேருந்து 6 கூட்டினா தான் 15 போகுது. ஆனால் 9லேருந்து 5 கழிச்சாலே 4 வந்தது. ஸோ இதுக்கும் அது 4 தான் பக்கம். அப்புறம் 15க்கு பார்க்கும்போது 15க்கு 15 தான் பக்கம், அதனால் 15 போட்டாச்சு. அப்புறம் 21, 24, 25 21க்கு எது பார்க்கணும்னா 21 தான். இந்த 21க்கும் 21 தான். அப்புறம் 24க்கு எது பார்க்கணும்னா 25. ஏன்னா 24லேருந்து +1 போட்டுனா 25 வந்துடும். அதனால் 25. அப்புறம் 25 பக்கம் 25. அதுக்கப்புறம் பின் 3க்கு வந்து என்னென்னா 26க்கு 26 தான் பார்க்கணும். அப்புறம் 28க்கு வந்து 26 தான் பார்க்கணும். 29க்கும் 26 தான் பார்க்கணும். 34க்கு 34 தான் பார்க்கணும். அதுதான் இங்கே பின் பை பவுண்ட்ரிஸில் 26, 34. அப்புறம் பின் பை மீடியன், அதான் என்னென்னா நடுவில் இருக்கிற வேல்யூ.
இப்போ 4, 8, 9, 15 இதில் 9 தான் நடுவில் இருக்குது. அப்புறம் 21, 21, 24, 25, 24 தான் நடுவில் இருக்குது. 26, 28, 29, 34 இல்லை 29 தான் நடுவில் இருக்குது. அதாங்க பின் 1ல் 9, பின் 2ல் 24, பின் 3ல் 29. அப்புறம் ரெக்கரேஷனுக்கு என்ன எக்ஸாம்பிள்னால் லீனியர்னால் இந்த இருக்கா ஒரு இந்த வேல்யூலாம் இந்த பக்கம் இருக்கும், இதெல்லாம் இந்த பிரிச்சிடலாம். இது ப்ளூ, இது ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி பிரிச்சிடலாம். நான் லீனியர்னால் குழம்பி போய் கிடக்கும் வேல்யூ, ஒரே ஆர்டராகவே இருக்காது, அதான் நான் லீனியர். இது கிளஸ்டரிங்னா என்னென்னா இதை செப்பரேட் பண்ணியிருக்காங்க. அதாவது என்னென்னா ஒரு அவங்க இதிலே இப்போ நம்ம கிளாஸே எடுத்துட்டோன்னா நம்ம சிஎஸ் ஃபுல்லாக இது, ஐடி ஃபுல்லாக இது, பிசிஎஃப் ஃபுல்லாக இது அப்படின்னு சொல்லி பிரிச்சிடலாம் கிளஸ்டரு. இதுக்குள்ளே இது எல்லாத்தையும் தனித்தனியாக அப்படி பிரிக்கிறது தான் கிளஸ்டரிங். ரெகரேஷனில் வந்து லீனியர் நான் லீனியர்னு ஒன்று உண்டு. இதுதான் டேட்டா ப்ரீ ப்ராசஸிங். இப்போ டேட்டா ப்ரீ ப்ராசஸிங்கில் முதல்ல எதுக்கு ப்ரீ ப்ராசஸ் பண்ணுறோம்னா அக்யூரசி கரெக்டாக, அப்புறம் கம்ப்ளீட்னஸ், கன்சிஸ்டன்சி, டைம்லினஸ், பிலீவபிலிட்டி அண்ட் இன்டர்பிரேட்டபிலிட்டி. இதில் முக்கியமான டாஸ்க் என்னென்னா டேட்டா கிளீனிங், டேட்டா இன்டகிரேஷன், டேட்டா ரிடக்ஷன், டேட்டா ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் அண்ட் டேட்டா டிஸ்கிரிட்டைசேஷன். டேட்டா கிளீனிங்கில் வந்து நம்ம என்ன சொல்லி ஆல்ரெடி சொன்னது தான் மிஸ் ஆன வேல்யூ, அப்புறம் ஸ்மூத் நாய்ஸி டேட்டா, ஐடென்டிஃபை ஆர் ரிமூவ் அவுட்லேயர்ஸ் அண்ட் ரிசால்வ் இன்கன்சிஸ்டன்சி. அதான் டேட்டா கிளீனிங்கில். இன்கம்ப்ளீட்னா என்னென்னா லேக்கிங் attribute வேல்யூ அண்ட் லேக்கிங் certain attribute ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் கண்டெயின் ஒன்லி அக்ரிகேட் டேட்டா. நாய்ஸினா கண்டெய்னிங் நாய்ஸ், எரர் ஆர் அவுட்லேயர்ஸ். இன்கன்சிஸ்டன்ட்னா கண்டெய்னிங் டிஸ்கிரிபன்சிஸ், இல்லை டிஸ்கிரிபன்சிஸ்னால் டிஃப்ரெண்ட்டுன்னு அர்த்தம். அப்புறம் இன்டென்ஷனல்னால் நம்மளாக கொடுக்குறது டேட்டா கிளீனிங். அப்புறம் டேட்டா இன்டகிரேஷன்னா நான் சொல்லியிருக்கேன், இணைக்கிறது, மல்டிபிள் டேட்டா பேஸை ஒன்றா இணைக்கிறது தான் டேட்டா இன்டகிரேஷன். அப்புறம் டேட்டா ரிடக்ஷன் அண்ட் டேட்டா ட்ரான்ஸ்ஃபார்மேஷன். டேட்டா ரிடக்ஷன்னா டைமென்ஷனல் ரிடக்ஷன், நியூமரஸ் ரிடக்ஷன், டேட்டா கம்ப்ரெஷன். டேட்டா ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் அண்ட் டேட்டா டிஸ்கிரிட்டேஷனில் நார்மலைசேஷனும் கான்செப்ட் ஹைரார்கி ஜென்ரேஷனும் வரும். டேட்டா கிளீனிங்கில் மொத்தம் சொன்ன மாதிரி இன்கம்ப்ளீட்டான டேட்டா, அதாவது ஃபுல்லாக ஃபில் ஆகாமல் அரைகுறையாக ஃபில் ஆகிருக்கிறது தான் டேட்டா இன்கம்ப்ளீட் டேட்டா. அது வர்றதுக்கு என்னென்ன காரணம்னா நிறைய டூப்பிள்ஸ் இருக்கும். அதில் வந்து நம்மளால் அந்த இடத்துல அக்யூரேட்டாக சொல்ல முடியாது. அதனால் மிஷினில் ஏதாவது பிரச்சனை இருக்கலாம், எக்யூப்மெண்ட் மால்ஃபங்க்ஷன். அதுக்கப்புறம் வந்து டேட்டா சரியாக என்ட்ரு பண்ணியிருக்க மாட்டோம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால். அப்புறம் வந்து நிறைய டேட்டா வந்து மற்ற இம்பார்ட்டண்டான டேட்டாவை என்ட்ரு பண்ணுற இதை என்ட்ரு பண்ணாமல் விட்டுருப்போம். அப்புறம் மிஸ்ஸிங் டேட்டா மேபி நியூ டு இன்டர்பிரேட். அப்புறம் வந்து இந்த மாதிரி டேட்டா மிஸ் ஆகிருந்தால் எப்படி நம்ம பண்ணணும்னா, ஒன்று அதை இக்னோர் பண்ணிடுவோம், அப்படி இல்லாட்டா ஏதாச்சும் நம்மளாக மேனுவலாக ஒரு வேல்யூ கொடுப்போம். அப்படி இல்லாட்டா இந்த மாதிரி மிஸ் ஆகிருக்கிற வேல்யூக்கெல்லாம் அன்னோன் அப்படின்னு சொல்லி ஒரு நேம் வச்சு கொடுப்போம். அப்படி இல்லாட்டா ஆட்ரிபியூட் மீன் சராசரி வேல்யூ. அதுக்கப்புறம் அப்படி இல்லாட்டா இதே மாதிரி மற்ற வேறு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதுக்கு கொடுத்துருக்க வேல்யூவே இதுக்கு அப்படியே கொடுக்குறது. அப்படி இல்லாட்டா மோஸ்ட் ப்ராபபிளான வேல்யூவை கொடுக்குறது. அப்புறம் நாய்ஸி டேட்டானா இது வந்து ஒரு எரர் மாதிரி. இது வந்து எதுனா இன்கரெக்ட் வேல்யூ நம்ம கொடுத்துருக்கோம், அதனால் வர்றது தான் நாய்ஸி டேட்டா. இதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம்னா இதுக்கு தான் பின்னிங், ரெகரேஷன், கிளஸ்டரிங், கம்பைன் கம்ப்யூட்டேஷன் அண்ட் ஹியூமன் இன்ஸ்ட்ரக்ஷன். பின்னிங் தான் சொல்லியிருப்பேன். இதில் மொத்தம் மீன், பவுண்ட்ரி, மீடியன் வரும். மீன்னா ஆவரேஜ், பவுண்ட்ரினா இப்போ எந்த வேல்யூ பக்கத்தில் இருக்குது, மீடியன்னா நடுவில் இருக்கிற வேல்யூ. அப்புறம் ரெகரேஷன்னா அதில் லீனியர், நான் லீனியர்னு ஒன்று உண்டு, தனித்தனியாக பிரிச்சிடலாம். லீனியர்னால் தனித்தனியாக இருக்கும், நான் லீனியர்னால் குழம்பி கிடக்கும். கிளஸ்டரிங்னால் செப்பரேட்டாக இருக்கும், எல்லாம் தனித்தனியாக.